பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் 25ஆம் தேதி பகல் 11 மணி அளவில் ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் மதுரை வீரன் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தேனி வடக்கு மாவட்ட தலைவர் தீப்பொறி அரசு, தெற்கு மாவட்ட தலைவர் ஜெகதீஷ்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கூட்டத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கழக தலைவர் நாகராஜன் அறிவிப்பின்படி அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றி பெற உரிய ஒத்துழைப்பு தந்து அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், என்ஆர்டி நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் உள்ளது, விரைவில் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு பட்டா வழங்கப்படவில்லை எனில் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இது தெற்கு மாவட்ட தலைவராக ஜெகதீஷ்குமார், தெற்கு மாவட்ட துணைச் செயலாளராக பார்த்திபன், பழனிச்செட்டிப்பட்டி பேரூர் கிளை செயலாளராக நவநீதன், போடி நகர செயலாளராக பாலமுருகன், போடி நகர துணைச் செயலாளராக நாகராஜ், போடி ஒன்றிய செயலாளராக மணிமாறன் உள்ளிட்டோர் ஆதி தமிழர் முன்னேற்றக் கழக தெற்கு மாவட்ட புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர். இந்த கூட்டத்திற்கு தேனி மாவட்ட அமைப்பாளர் தேவதாஸ் வரவேற்புரை ஆற்ற தேனி வடக்கு நகர செயலாளர் தென்னரசு நன்றி கூறினார். வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். என் பேர் வீரபாண்டியன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுக ஆதரவாக தலைமை ஒரு முடிவெடுத்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறது. அண்ணன் நாகராஜின் வழிகாட்டியின் பேரில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுக வேட்பாளருக்கு ஆதரிப்போம் என்று சொல்லி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் எம்ஜிஆர் நகரில் வசிக்கக்கூடிய ஏழை எளியோர் மக்கள் மற்றும் என்ஆர்டி நகரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக 3000 குடும்பங்களுக்கு பட்டா வழங்க இந்த திமுக அரசு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் காலகட்டத்துக்குள்ள அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். இல்லாட்டி தேர்தல் காலகட்டத்தில் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்துவோம் என்று இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக போட்டியிடும் சட்டமன்ற வேட்பாளர் அவர்களுக்கு ஆதரவாக களப்பணி செய்ய வேண்டும் என்று ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நாகராஜன் அவர்கள் உத்தரவின் பேரில் அண்ணன் எடப்பாடியார் கரத்தை வலு சேர்க்கும் விதமாக வகையில் எல்லா தோழர்களும் ஒத்துழைப்புடன் பணி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.